இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராயிருப்பர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித காட்பிரேயிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். இன்று முதல் சனிக்கிழமை நண்பர்களை, அன்னையிடம் ஜெபிக்க மறவாதீர்கள். சகாயத்தாய் நமக்கு ஓடி வந்து சகாயம் செய்வாள். சகாயத்தாயே எங்களுக்கு சகாயம் புரிய வாரும் என்று ஜெபமாலைகளை அன்னையின் பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபியுங்கள். நமக்காக அன்னை பரிந்து பேசுவார், நம் தேவைகளை பெற்று தருவார். அது மட்டுமல்லாமல் யாரும் நினையாத உத்திரிக்க ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். உத்திரிக்கிற ஸ்தலத்து மன்றாட்டு மாலையை சொல்லுங்கள். உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் ஈடேற்றம் அடைந்தபின் உங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். சரி, அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தினமும் ஜெபிக்கின்றேன், ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சமாதானம், அந்த சமாதானத்தை மிக முக்கியமாக வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க வேண்டும். எதை இழந்தாலும் என் வீட்டில், பணியிடத்தில், என் உள்ளத்தில் சமாதானம் இருக்கணும். இந்த முடிவை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தலைவனும் தலைவியும் எடுக்க வேண்டும். என்னால் என் வீட்டில், என் பணியிடத்தில் ஒரு வாக்குவாதமோ சண்டையோ சச்சரவோ வரக்கூடாது என்பதில் கவனமாயிருக்க வேண்டும். என்னால் என் மனைவி, மக்கள், கணவன், பிள்ளைகள், தாய் தந்தை, நண்பர்கள், பணியிடத்தில் என்னோடு பணிபுரிபவர்கள், அவர்கள் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது. அவர்கள் உள்ளம் வருத்தப்படக்கூடாது. அப்படியாய் நான் நடக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தில் ஒவ்வொரு நபரும் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு குடும்பமும் பணியிடமும் குட்டி மோட்சமாக, குட்டி ஆலயமாக, இயேசு, அன்னை மரி, பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கும் இடமாக மாறும். அப்படித்தானே? சரி, இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் என்ன கூறுகிறார்? தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் என்று கூறுகிறார். இதை நாம் செய்கிறோமா? ஒருவர் தன் வாழ்க்கையில் உயர்கிறார்கள், முன்னேறுகிறார்கள் என்றால் அது நம் உற்றாராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பழகியவராக இருக்கலாம். முழு மனதோடு வாழ்த்துகிறோமா? அல்லது மனதில் காய்மாறம் இருக்கின்றதா? வெளியில் விஷ் பண்ணிவிட்டு எப்படி இவர்களுக்கெல்லாம் இந்த பணம் வந்தது, என்ன செய்கிறார்கள், அது எப்படி கொஞ்ச வருஷத்திற்குள் இதையெல்லாம் வாங்கினார்கள், இவர்கள் கிடந்த கிடை நமக்கு தெரியாதா, கடன் கேட்டு உதவி கேட்டு எங்க வீட்டுக்கு வருவாங்க, இன்று இருக்கும் நிலையை பாருங்களேன் என்று அவர்களை பற்றி பேசுகிறோமா? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பார்கள் நண்பர்களே. நல்ல எண்ணம் இருக்கணும். அப்போதுதான் நாமும் நன்றாக நல்ல உடல் சுகத்தோடு இருக்க முடியும். நம் உடலும் ஆன்மாவும் நம் வீடும் உயரும் நன்றாக இருக்கும். இது உண்மை நண்பர்களே. தூய உள்ளம் அது மிக அழகானது, பொறாமை இல்லாதது. மற்றவர்களின் உயர்வில், மற்றவர்களின் சமாதானத்தில், மற்றவர்களின் அழகான வாழ்க்கையை பார்ப்பதில் அது சந்தோஷப்படும், காய்மாறப்படாது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராயிருப்பர் என்று கூறுகிறது. ஆம் நண்பர்களே, பிறருக்கு சொந்தமானதை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகுந்தவர்களாக இருந்தால் அது நல்லது. அல்லது நீங்கள் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் என்று இயேசு கேள்வி கேட்கிறார். நம்பிக்கை அது மிக முக்கியம். நாம் நினைப்போம்
வீட்டிலும் பணியிடத்திலும் நம்மை யாரும் நோட் பண்ணல என்பதாய். ஆனால் அது அப்படி இல்லை. எல்லோரும் நம்மை நோட் பண்ணி கொண்டேதான் இருப்பார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை, வேலையை எப்படி செய்கிறீர்கள் என்று பார்ப்பார்கள். அதை வைத்துத்தான் உங்களை நம்பி பெரிய பொசிஷனை தரலாமா, பணம் தரலாமா என்று முடிவெடுப்பார்கள். யாருமே இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று கூறுகிறது விவிலியம். ஒன்று, நம்பிக்கையான மனிதராக நீங்கள் இருக்கலாம், அல்லது துரோகியாக, நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். கடவுள் நம் உள்ளத்தை அறிவார். அப்படித்தானே? மனிதர்களை நாம் ஏமாற்றலாம், ஆனால் இயேசுவை நம்மால் ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஆய்ந்து அறிபவர் நம் இயேசு. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் நான் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் என் நாவில் நான் புகழ்வேன். ஆண்டவர் இயேசு, நீர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். இயேசு, அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயலை புகழ்ந்துரைக்கும். அதே போல நானும் என் பிள்ளைகளுக்கு உம்மை பற்றி எடுத்துரைப்பேன். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைப்பேன். நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். நானும் என் குடும்பமும் என் வாழ்வும் இன்று நான் அனுபவிக்கும் அனைத்தும் நீர் தந்தது இயேசுவே. அதை நான் பிறருக்கு சாட்சியாய் கூறுவேன். இந்த நவம்பர் மாதத்திலே முதல் சனிக்கிழமையிலே தாய் மரியின் வழியாக இயேசுவிடம் ஜெபிக்கின்றோம். யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள், எங்கள் குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில் எங்களை விட்டு பிரிந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.